நம்ம ஏற்கனவே முன்னாடி ஒரு சத்சங்கத்தில் பேசணும். நாமெல்லாம் பிறப்பெடுத்து இங்கே வரப்போ இறைவன்கிட்ட போய் கெஞ்சுவோமா, கடவுளே எப்படியாவது மீண்டும் ஒரு மனித பிறப்பை கொடுத்துரு, போன பிறப்பில் செய்த எந்த தப்பையும் நான் இனி செய்ய மாட்டேன், மன்னிச்சுக்கோ. போன வாட்டி எனக்கு நீ பெரிய வாய்ப்பு தந்த, ஆனால் நான் ஒன்றே சரியாக பயன்படுத்தலை. மாட்டுக்கறியும் ஆட்டுக்கறியும் தின்னுட்டு மீனையும் தின்னுட்டு நான் வாழ்க்கையை ஓட்டிட்டேன். இனி ஒரு பிறப்பு கொடுத்துப்பார், நான் விடவே மாட்டேன். உன்னையே நான் பிடிச்சி உனக்கே பணிவிடைகள் செய்து நீயே விரும்புகிறவன்னு உன் திருவடிகளை வந்து சேருவேன்னு கெஞ்சுவோமா. கடவுள் போனா போதுன்னு இன்னொரு வாய்ப்பு கொடுப்பாராம். இவன் அந்த ஆன்மா தாயின் வயிற்றில் இருக்கிற வரைக்கும் அப்படி தான் சொல்லும், கடவுளே ஒரு வாய்ப்பு தந்துட்டீங்க, ரொம்ப நன்றி, இந்த இடம் பாருங்கள் நான் என்ன பண்ணுறேன்னு பாருங்கள் அப்படின்னு கடவுள்கிட்ட சொல்லிகிட்டே இருக்குமா. ஆனால் எப்போ இந்த பூத உடலை எடுத்து வெளியே வருதோ, இந்த உலகத்தில் உள்ள மாயையும் இந்த உடம்பில் உள்ள ஹார்மோனும் சேர்ந்து அவனை கடவுளை மறக்க செய்யும். அதுக்கப்புறம் அவன் என்ன நினைக்கிறான், இனி நம்ம யார் என்ன பண்ண முடியும், என்ன யார் என்ன பண்ண முடியும், ஒருத்தனும் ஒன்றும் பண்ண முடியாது, இனி நாம தான் அப்படின்னு ஆடுற ஆட்டம் கொஞ்சம் நஞ்சம் இல்லை. அப்புறம் ஒரு உணர்வு வரும், எப்போ வரும், கடைசி காலம் கடையில் கிடக்கிறப்போ, ஐயையோ இந்த தடவை எல்லாத்தையும் வேஸ்ட் பண்ணிட்டோமே, இந்த வாட்டி எல்லாத்தையும் விட்டுட்டோமே, இனி ஒரு வாய்ப்பு அவர் தருவாரா அப்படின்னு தோணுமா. இதுக்கு தான் அந்த காலத்தில் ஒரு பாட்டு பாடி வச்சுருக்காங்க. நந்தவனத்தில் ஒரு ஆண்டி அவன் 4-6 மாதங்களாய் குயவனை வேண்டி கொண்டு வந்தான் ஒரு தோண்டி அதை கூத்தாடி கூத்தாடி போட்டுடைத்தாண்டி. நந்தவனத்தில் ஒரு ஆண்டினா அது கடவுளுடைய வைகுண்டத்தில் இருக்கிற நாம தான். அவன் 4-6 மாதங்களாய் குயவனை வேண்டி, குயவன் யார், பானை சீரவன் யார், கடவுள். அந்த கடவுள்கிட்ட கெஞ்சி கூத்தாடி வேண்டி 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 கொண்டு வந்தான்னு ஒரு தோண்டி, திரும்பியும் ஒரு உடம்பு எடுத்துகிட்டு இங்கே வந்துட்டான். அந்த உடம்புக்கு கிடைக்கிற வரைக்கும் சாமிகிட்ட போய் அப்படி கெஞ்ச வேண்டியது. நம்மகிட்டையும் பல பேர் அப்படி தானே, இங்கே வந்து நம்மகிட்ட அப்படி பேச வேண்டியது, அப்படி வெளியே போய் அவன் கிடக்கான் அப்படின்ற வேண்டியது. அதுபோல் சாமிகிட்டே அப்படி கெஞ்சி உடம்போடு அங்கே வந்துட வேண்டியது. உடம்பு கிடைச்ச பிறகு ஆடுற ஆட்டம் கொஞ்சம் நஞ்சம் இல்லை. இப்போ ஒரு நிறைய விக்கெட்டுகள்லாம் இப்போ எக்ஸ்பைரி ஆகி கிடக்கு, எப்போ போகுதுன்னு தெரியல. அப்போது கொண்டு வந்தான் ஒரு தோண்டி அதை கூத்தாடி கூத்தாடி போட்டுடைத்தாண்டி. ஆடுற ஆட்டம் கொஞ்சம் நஞ்சம் இல்லை. என்ன ஆட்டம், சாமியா அவர் ஏன் பாக்கெட்டில் இருக்கார், நான் நினச்சா அவர் என்னெல்லாம் பார்க்க வரணும் அப்படிங்கிற மாதிரி மனிதனுடைய எண்ணங்களும் ஆசைகளும் அவனுடைய கற்பனைகளும் கடவுளை விஞ்சி நிற்கிது. ஆனால் கடவுள் யாருன்னு இவனுக்கு தெரியாது பாவம். கடவுள் எப்பேற்பட்டவர், அவர் எவ்வளோ பெரியவர், அவருக்கு நாம் எந்த அளவு, அது அணு அளவா இல்லை துகள் அளவா இல்லை தூசு அளவாங்கிறதெல்லாம் இந்த மனிதனுக்கு தெரியாமல் ஆடுற ஆட்டம் கொஞ்சம் நஞ்சம் கிடையாது. எல்லாம் ஆடாமல் ஆடி கடைசியில் போட்டு உடைச்ச பிறகு நமக்கு ஒருத்தன் வந்து உடைப்பான், பானையை போட்டு ஒருத்தன் உடைப்பான், நம்ம அடுத்த வாரிசு. அவன் உடைச்சிட்டு போன பிறகு அப்பாடா, அடுத்தது கடவுள்கிட்ட போய் அப்புறம் கேட்க முடியாது. அவர் என்ன செய்வார், குனியை விட்டு குண்டிலே மிதிப்பார், ஓடி போயிரு ராஸ்கல், உனக்கு எத்தனை வாட்டி நான் வாய்ப்பு தந்துகிட்டே இருக்கிறது, அடுத்த வாட்டி உனக்கு நாய் பிறப்பு தான், ஓடி போயிருன்றார். அப்போது இந்த நந்தவனத்தில் ஒரு ஆண்டி அந்த பாட்டை எப்போவுமே ஞாபகம் வச்சுக்கோங்க. கடவுள் நமக்கு இந்த பிறப்பை தந்திருக்கிறது ஒரு அபூர்வ பாக்கியம். இந்த பிறப்பை நம்ம எப்படி பயன்படுத்திக்கிறோங்கிறதுக்கு தான் இந்த வாழ்க்கையை நம்ம வாழணும். நம்ம பல சத்சங்கங்களை பற்றி பேசியிருக்கோம். இந்த வாழ்க்கையினுடைய லட்சியம் என்ன, பிறப்பின் லட்சியம் என்ன, நீங்கள் பணம் சம்பாதிக்கிறதோ குடும்பம் நடத்துகிறதோ அதெல்லாம் முக்கியம் இல்லை. இங்கே வந்திருக்கிறதே நாம் இறைவனுக்கு சேவைகள் செய்து அவனுடைய நாமத்தை பாடி அவனுடைய திருவடிகளை அடைவதற்கு தான். ஆனாலும் இந்த கலியுகத்தில் கடவுள் நமக்கு ஒரு வாய்ப்பு தந்திருக்கார். போ, குடும்பத்தை நடத்திக்கோ, தொழிலை பண்ணிக்கோ, பணத்தை சம்பாதிச்சிக்கோ, மிச்சம் இருக்கிற நேரமாவது எனக்கு என்னுடைய நாமத்தை சொல்லு, நீ செய்கிற எல்லா செயல்களையும் எனக்கு அர்ப்பணி அப்படின்னு அவர் பகவான் சொல்லிகிட்டு இருக்கார். அதனால் இந்த பாடல் அடிக்கடி ஞாபகம் வச்சுக்கோங்க, இறைவனை விடாமல் பிடிச்சிக்கோங்க. இனி ஒரு பிறப்பு நமக்கு இறைவன் அருள்வானா என்னன்னு தெரியாது. அதனால் இந்த வாய்ப்பை சரியாக பயன்படுத்தி கொண்டு யோனி பிறப்புகளை நடத்தி விடுங்கள். யோகிராம் சுரத்குமார் ஜெயகுருராயா.